தமிழகத்தில் அகதிகள் முகாம்களில் தங்கியுள்ள ஈழத்தமிழர்களிடையே இலங்கை திரும்பும் மாறுபட்ட கருத்து நிலவுகிறது. ஒரு சாரார் நாடு திரும்ப வேண்டும் என்றும் மற்றொரு சாரார் இந்தியா தங்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர். சர்வதேச அகதிகள் தினமான இன்று அவர்களுடைய மனநிலை குறித்து பார்க்கலாம். இலங்கை உள்நாட்டு போர் காரணமாக தமிழகத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட இலங்கை அகதிகள் உள்ளனர். ராமநாதபுரம் மண்டபம் முகாமைச் சேர்ந்த பெரும்பாலானோர் மீண்டும் இலங்கை செல்ல விரும்பவில்லை என்றே தெரிவிக்கின்றனர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கு இருக்கும் தங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் உரிமையும் இந்திய குடியுரிமையும் வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இனியாவது எங்களுக்கு ஒரு சிட்டிசன் கொடுத்தீங்கன்னா இந்த நாட்டில் நாங்களும் ஒரு பிரச்சனை எங்களுக்குன்னு 4 பேர் கேட்க வருவாங்க. எங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். ஏதாவது நாட்டில் தான் கேட்பார் இல்லாமல் செத்து போயிட்டோம். இங்கே வந்து 30 வருஷம் உங்களுக்கு 30 வருஷம் அகதியாக இருந்திருக்கோம். ஒரு ஆயுள் தண்டனை கைதி கூட 14 வருஷம், நாங்கள் 30 வருஷம் இருந்திருக்கோம். இதுக்கப்புறமா எங்கள் பிள்ளைங்க காலத்தாவது நாங்கள் நல்லா இருக்கோம்னு நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு சிட்டிசன் கொடுத்தாங்கன்னா, இந்த மத்திய அரசோ மாநில அரசோ ஒருத்தன் கொடுத்தாங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் ஆதரிச்சாங்கன்னா நாங்களும் இந்த நாட்டு பிரஜை ஆகிடுவோம். நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 2000க்கும் மேற்பட்டோர் அகதிகள் முகாம்களில் வசிக்கின்றனர். இவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் சார்பில் உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இலங்கை செல்வதற்கான நாட்களை நோக்கி காத்திருப்பதாக கூறுகிறார் மேட்டுப்பட்டி அகதிகள் முகாமைச் சேர்ந்த விஸ்வநாதன். எங்கள் நாட்டில் இடம் பிரச்சனை முடிஞ்சு சமாதான நிலவுன்னு சொல்லி அங்கே உள்ள அரசு தலைவர்கள் இங்கே இந்திய அரசு தலைவர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட நல்ல ஒரு சமமான ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நாங்கள் செல்வதற்கு உரிய முக்கியமான இது ஏற்படும். அந்த நேரத்தில் இலங்கை அரசும் இந்திய அரசும் ஒன்றுபட்டு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு நீங்கள்லாம் போகலான்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் போயிடுவோம், எங்கள் நாட்டுக்கு போயிடுவோம். இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்து ஆட்சி மாறிய பிறகும் தங்கள் எதிர்காலம் குறித்து குழப்பமான நிலை இருப்பதாகவே தமிழகத்தில் வாழும் இலங்கை அகதிகள் கருதுகின்றனர். தங்களது நிலை குறித்து மத்திய மாநில அரசுகள் தெளிவான பதிலை தெரிவிக்க வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கை. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.